வீட்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள், என்னுடைய அப்பா செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்புகளும் நன்றிகளும். பாரதியின் புரட்சியும் ஈவேராவின் புரட்டும் என்பதாக தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள். பெயர்களை தவிர்த்துவிட்டு வெறும் புரட்சிகளும் புரட்டுகளும் என்றே தலைப்பை வைத்திருக்கலாம். காரணம், புரட்சிக்கு மறுபெயர் பாரதி, புரட்டுக்கு மறுபெயர் ஈவேரா. ஆமா, மொத்த வாழ்க்கையும் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு புரட்டுக்காரனாக, பொய்க்காரனாக, போலி பிம்பமாக ஒருவன் வாழ முடியும் என்றால் அது ஈர வெங்காயம் ராமசாமியால் மட்டும்தான் முடியும். அந்த அளவுக்கு புரட்டுக்காரர். ஆனால் பாரதி நாம் அனைவரும் போற்ற வேண்டிய புரட்சிக்காரன். ஏன் பாரதி புரட்சிக்காரன்? ஏன் பாரதி புரட்சிக்காரன்? நம்மையெல்லாம் அடிமைப்படுத்தி ஆண்ட ஆங்கிலேயன் எத்தனையோ சட்டங்களை நமக்கு எதிராக தீட்டினான். ரவுலட் சட்டம், விடுதலை போராட்ட வீரர்களை விசாரணையின்றி கைது செய்யலாம். ரவுலட் சட்டம், கைரேகை சட்டம், நம்ம அனைவருக்கும் தெரியும். கைரேகை சட்டம் மிகப்பெரிய தாக்குதல்களை, வன்முறைகளை நமக்கு எதிராக எழுப்பினான். ஜாலியன் வாலாபாக் படுகொலை, எவ்வளவோ அடக்குமுறை, நமக்கு எதிராக எல்லாத்தையும் தொடுத்த ஆங்கிலேயன் ஆபத்தான மனிதர்கள், டேஞ்சரஸ் பர்சன் அப்படின்னு ஒரு பட்டியலை வைத்திருந்தான். அந்த பட்டியலில் நிறைய நபர்கள் வருகிறார்கள். முக்கியமாக 3 நபர்களை நாம் சொல்ல வேண்டும் என்றால், இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். ஏன்? ஆங்கிலேயன் நிறைய ஆயுதங்களை வைத்திருந்தான். அவனுக்கு எதிராக ஆயுத போரை தொடுத்ததால் அவர் டேஞ்சரஸ் பர்சன், ஆபத்தான மனிதர். அடுத்ததாக கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை ஆபத்தான மனிதர் என்று அவன் பட்டியலிட்டு இருந்தான். காரணம், வர்த்தகத்தின் மூலமாக உள்ளே வந்தான் அந்த ஆங்கிலேயன். அவனுக்கு வர்த்தகத்தின் மூலமாகவே சரிக்கு சரி, முட்டுக்கு முட்டு எதிரடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே வர்த்தக போரை, பொருளியை போரை தொடுத்தவன் நம்முடைய பாட்டன் வ.உ. சிதம்பரனார். ஒருவன் இராணுவ போர், ஆயுத போர், ஒருவன் பொருளியல் போர், இதற்கு நடுவிலே கருத்தியல் போர் கொண்டு ஒரு சிங்கம் எழுகிறது. அது பாரதி என்ற சிங்கம். அந்த பாரதி ஆபத்தான மனிதர் என்ற ஆங்கிலேயர்களால் பட்டியலிடப்பட்ட ஒருவன். ஏன் அதை அழுத்தி சொல்றேன்? பாரதி ஆங்கிலேயனுக்கு பயந்து பாண்டிச்சேரி போனான்னு சில கூமுட்டைகள் சொல்றான்ல, அவன் பயந்து போலடா, அவன் பயந்து போல ஆங்கிலேயனை அச்சுறுத்தி விட்டு பாரதி பாண்டிச்சேரி சென்றான், அச்சுறுத்தி சென்றான். அதனால் தான் அவன் புரட்சிக்காரன், அவன் ஆபத்தான மனிதன். ஆனால் ஆங்கிலேய காலத்தில் ஆங்கிலேய அரசுக்கு ஆபத்தாக வாழ்ந்த பாரதி புரட்சிக்காரன். ஏன் ஈவேரா புரட்டுக்காரன்? எங்களுக்கு விடுதலை தர வேண்டாம், அப்படியே விடுதலை தந்தாலும் மெட்ராஸ் மாகாணத்திற்கு யாரும் விடுதலை தர வேண்டாம், மெட்ராஸ் மாநிலத்தை இங்கிலாந்து ராணியை ஆளட்டும் என்று பேசியவர் ஈவேரா. அதனால் அவன் புரட்டுக்காரன். ஈவேராவை பெரியார் என்று போற்றுவதற்கு எப்படி மனசு வருது உங்களுக்கு? எப்படி மனசு வருது? இந்த திராவிடர்களுக்கு இதே வேலைதான். யாருக்கு என்ன பேர் கொடுக்கலாம், எதுக்கு எந்த பேர் வைக்கலானே தெரியாது. வீரன்னு சாராயத்துக்கு பேர் வைப்பான். அதேதான் இந்த ஈர வெங்காய ராமசாமிக்கு பெரியார்னு பெரிய பெரிய புளுத்தி, பெரியார்னு பேர். என்னடா பெரியாரு? என்ன பெரியார்? என்னது பெரியாரு? என்னத்தை அப்படி செஞ்சு கிட்டாரு? அதாவது இந்த மயிலிறகு கதை சொல்லுவாங்க எல்லாரும். மயிலிறகு என்னன்னா, அது தோகையை விரிச்சு ஆடும்போது நமக்கு எவ்வளவு அழகான மயிலிறகு அப்படின்னு தெரியும். ஆமா, அது நம்ம பார்வைக்கு மயிலிறகு, ஆனா மயிலுக்கு அது வெறும் மயிறு தான். தெரியுதா? உனக்கு வேணா அவன் பெரியார், எனக்கு அவன் வெறும் மயிலா, மயிருக்கு சமம். சீமானின் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம், பெரியார் எங்களுக்கு மயிருக்கு சமம், மயிருக்கு சமம். ஏன்? எங்கள் தமிழின விடுதலையை வெறுத்தார், எங்கள் தமிழ் மொழியை வெறுத்தார். ஆதலால் அந்த பெரியார், அந்த ஈவேராவை பெரியார் என்று சொல்வதற்கு என் தன்மானம் என்னை தடுக்கிறது, தன்மானம் தடுக்கிறது. எதுக்கடா நாங்க சொல்லணும்? ஒருவன் சொல்லிய வண்ணம் செயல் என்று வாழ வேண்டும். வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்க வேண்டும், வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இருக்க வேண்டும். நேர்மையை பற்றி பேச வேண்டும் என்றால் நேர்மையாளனாக இருக்க வேண்டும். ஆனால் ஈவேரா புரட்டுக்காரன். ஏன்? சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள இடைவெளி, சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள இடைவெளி. அதனால் அவன் புரட்டுக்காரன். என்னன்னா, ரிக்ஷாக்காரன் கஷ்டத்தெல்லாம் சொல்றான், அதை கேட்டு
தாங்கிட்ட இருந்த அத்தனை காசுகளையும் ரிக்ஷாக்காரன்ட்ட கொடுத்துட்டு வந்துடுறாரு. யாரு? நம்முடைய பாட்டன் பாரதி. அவன் வள்ளல், அவன் புரட்சிக்காரன். ஆனால் கட்சி பணத்தை கையாடல் செய்த ஈவேராவை போற்றுது இந்த உலகம். நான் சொல்லல, ஈரோட்டு பண்டார சந்ததிகள் அப்படின்னு கியாபே விஸ்வநாதம் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதுறார். பெரியார் மணியம்மை திருமணத்திற்கு பிறகு கியாபே விஸ்வநாதம் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதுறார். அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிடுவது, நீதி கட்சியை திராவிட கழகத்தால் மாற்றியதெல்லாம் இருக்கட்டும், அதற்கு சொந்தமான பிரஸ், மிஷின், விடுதலை என்கிற நாளிதழ், அச்சகம் அத்தனையும் தன் மனைவி பெயருக்கு மாற்றியவர் இந்த ஈவேரா அப்படின்னு சொல்றாரு. கட்சி பணத்தை கட்சி நிதி என்று ஒன்று இருக்கிறது, அதில் வசூலும் நடக்கிறது. ஆனால் எந்த விதமான கணக்கு வழக்குகளும் இதுவரை பெரியாரால் காட்டப்படவில்லை அப்படின்னு யார்? நான் சொல்லல, ஐயா கியாபே விஸ்வநாதம் அவர்கள் சொல்கிறார். புரட்டுக்காரன் முற்றிலுமுழுமா இவங்க பரப்புவாங்க. பெரியார் அப்படிங்கிற ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்க இவர்கள் என்ன பரப்புவார்கள் தெரியுமா? பெரியார் சொல்லியிருக்கிறாராமா, என்னது, யார் சொல்லியிருந்தாலும், எங்கு படித்தாலும், ஏன் நானே சொல்லியிருந்தாலும் உன் புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நீங்கள் நம்ப வேண்டாம். டே, இது பெரியார் சொன்னதே இல்லடா, ஒரு ஆங்கில அறிஞன் சொன்னது, வேற எவனோ சொன்னது. அதை மொழிபெயர்த்த டிரான்ஸ்லேட்டர் வேணா பெரியார்னு சொல்லிக்கலாம். அதை யாரை வச்சு மொழிபெயர்த்தாருன்னு தெரியல. எங்கு வழுக்கியது, எங்கு விழுந்தோம் என்று பார்க்காதே, எங்கு வழுக்கியது என்று பார். இது ஆங்கில அறிஞன் சாமுவேல் ஜான்சன் சொன்னது. அதெல்லாம் பரவாயில்ல. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் படுத்து கிடக்கிறேன். ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னா, நீ உன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயோ அப்படி முதலில் நீ பிறரிடம் நடந்து கொள்வதுதான் ஒழுக்கமாகும் அப்படின்னு இது பெரியார் சொன்னாராம். நான் யோசிக்கிறேன், என்னடா பெரியார் சொன்னது எங்கேயோ மைக்கில் கேட்குதுன்னு. பின்னாடியே வருது, லூக்கா அதிகாரம் 6 வசனம் 31. அது பைபிள்ல போட்டிருக்குது. என்னங்கடா அவங்க உருட்டுக்கும் திருட்டுக்கும் ஒரு இது இல்லாம போச்சு. எப்படி அவங்களால சகிச்சுக்க முடியுது? இத்தனை நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மென்பொருள் பொறியாளர், இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளவு தொழில்நுட்பங்கள் எல்லாம் ஒரு தட்டச்சு கைரேகை உட்பட கைக்குள்ள அடங்கிய பிறகும் எப்படி முரண்பாடான இந்த தலைவரை, முரண்பாடான அந்த ஈவே ராமசாமியை பெரியார் என்று எப்படி உங்களால் நம்ப முடிகிறது? இப்போ படையப்பாரி ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அதில் அதிகமாக ஆசைப்படுற ஆபரிகம், அதிகமாக கோவப்படுற புபரிகம், நல்லா வாழ்ந்துட்டா சரித்திரமே கிடையாது, கீழே தந்தை பெரியார். எப்படி சிரிப்பு வருது இல்லை? அப்படித்தாண்டா எங்களுக்கும் சிரிப்பு வருது. வெளிநாட்டு அறிஞன் சொல்லிட்டு போனது அதெல்லாம். ஏன் வலி, தனி வலி, கீழே தந்தை பெரியார். பெரியார் என்னத்தை எழுதி வச்சுட்டு போனாரு? எதை வேணா எழுதிக்கோ, கீழே என் பேரை போட்டுக்கோ, அதைத்தான் எழுதி வச்சிருக்க வாய்ப்பு, அதைத்தான் எழுதி வச்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. என்னங்கடா உங்க நியாயம், என்னங்கடா உங்க நியாயம்? எனக்கு ஒன்றும் புரியல. சாதியை எதிர்த்தார் பெரியார், சாதி மறுப்பாளர், சாதி எதிர்ப்பாளர், கடவுள் சிலைகளை உடைத்து ரோடு போட சொன்னவர் பெரியார். சாதி மறுப்பாளர், சாதி எதிர்ப்பாளர். அதே சாதி எதிர்ப்பாளர், நான் வரலாற்றை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் என் அன்புடன் பிறந்தார்களே, பிராமணர்களை எதிர்த்த பெரியார். ஏன் பிராமணர்களை எதிர்த்தால்? பிராமணர்களை எதிர்ப்பதற்கு கடவுள் மறுப்பு என்று ஒன்று போதும் என்று கருதினார். அதனால் அவர் கடவுள் மறுப்பை முன்வைத்தார். ஆனால் அவர்களிடம் பிராமணரிடமிருந்து இருந்த அதிகாரத்தை, அடக்குமுறையை கைப்பற்றி பிராமணர் அல்லாத உயர் சாதி வகுப்புகள், இடைநிலை சாதிகளுக்கு அந்த இதை கைமாற்றி விட்டாரே தவிர தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக எந்த தருவாயிலும் இவர் குரல் எழுப்பியதே இல்லை. ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பிராமண கஃபேன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு எதிராக அந்த பெரியார், ஈவே ராமசாமி எல்லாம் வெங்காயம் எல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு போராட்டம் பண்றாங்க. ஏன்? பிராமண கஃபேங்கிறது சாதிய பேரான். அப்ப நாயுடு ஹாலுங்கிறது என்னடா? செட்டியார் மெஸ்ஸு, கவுண்டர் மெஸ்ஸு, தேவர் பிலிம்ஸ்னு ரொம்ப நாளா படம் எடுத்துக்கிட்டு இருந்தாடா. அது எங்க? அதெல்லாம் சாதிய பேர்ல வராது. ஏன் நாயுடுகளை எதிர்க்கல? சொந்த சாதி பற்றா? அப்படித்தான் இவங்க பிராமணர்களிடம் இருந்த அதிகாரத்தை கைப்பற்றி உயர் சாதி வகுப்புகளுக்கு, இடைநிலை சாதிகளுக்கு அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தவன் பெரியார். அதனால் என்னானது? இவர்கள் தங்களை பிராமணர்களாக கருதி கொண்டார்கள். நாங்கள் உயர்ந்த வகுப்பினர், எங்களுக்கு கீழானவர்களை, சாதிய அடுக்குகளில் எங்களுக்கு கீழானவர்களை அவன் அடிக்க தொடங்கினான். அப்படி ஏற்பட்டதுதான அத்தனை
கீழ்வெண்மணி படுகொலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 40 உயிர்கள் அங்கே கூலி உயர்வு கேட்டதற்காக பறிபோனது. அந்த அந்த படுகொலைக்கு காரணமான கோபாலகிருஷ்ணன் நாயுடுவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாதவன் இந்த ஈவே ராமசாமி. எரிச்சான்டா. கூலி உயர்வு கேட்ட போராடினவர்கள் எரிச்சான். அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இங்கே நிறைய பேருக்கு தெரியாத தகவல்களை நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி 24 நவம்பர் 1968 அறிஞர் அண்ணாதுரையுடைய ஆட்சி நடக்கிறது. நம்ம தஞ்சாவூர் அப்போது ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கிறது. தஞ்சாவூர், நாகை எல்லாம் ஒருங்கிணைந்த மாவட்டமா அப்ப வரும். அப்ப வைப்பூர் என்கிற ஒரு ஊரில் கலவரம் நடக்கிறது. கூலி உயர்வு கேட்ட, அதே போல கூலி உயர்வு கேட்ட விவசாயிகளின் கைகளை வெட்டுறான், விரலை வெட்டுறான், மண்டையை உடைச்சு தீக்கி இரையாக்குறான். 6 பேரை வீடுகளை கொளுத்துறான். யாரு? திராவிட கழகத்தை சேர்ந்தவன். 6 பேர். நான் ஆதாரம் இல்லாமலாம் சொல்லல, தீக்கு திரு நாளிதழ் இருக்கு, நீ வா, நான் வேணா எடுத்து காட்டுறேன். நான் போனதுக்கு அப்புறம் சமூக வலைதளங்களை பதிவிடுறேன். ஆதாரம் இல்லாமலாம் சொல்லல. வைப்பூர் கலவரம், கீழ்வெண்மணி படுகொலையை பேசுகிறோம் நாம். அங்கே 40 உயிர்கள் தீக்கு இரையாகி இருக்கிறது என்று சொன்னால், அந்த படுபாவை செயலுக்கு முன்னுதாரணமாக இருந்தது இந்த வைப்பூர் கலவரம். அதை நிகழ்த்தியது திராவிட கழகம். அதுக்கு எதிராக பெரியார் பேசியது என்றாவது உண்டா? நான் தாழ்த்தப்பட்ட மகன், நான் வாழ்கின்ற ஊரில், வசிக்கின்ற தெருவில், படிக்கின்ற கல்லூரியில், பணிபுரிகின்ற அலுவலகங்களில் எல்லாம் சாதிமயம். அப்புறம் எங்க இருக்குடா பெரியாரியம்? எங்க இருக்குது பெரியாரியம்? பிராமணர்களிடமிருந்து பிராமணர் அல்லாத உயர்சாதி வகுப்புகளுக்கு அவர்கள் எங்களை அடக்குவதற்கும் எங்களுக்கு எதிரான வன்முறையை செய்வதற்கும் ஏதுவான சமூகத்தை படைத்தார் பெரியார், படைத்தார் ஈவே ராமசாமி. ஆயுதங்கள் தான் கைமாறியது. எங்களுக்கு எதிரான தாக்குதல்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதுதான் நீங்க உண்மை. அப்படிப்பட்ட பெரியாரை சாதி மறுப்பாளர்னு சொன்னா செருப்ப கழட்டி அடிப்பேன். சீமானோட பிள்ளைகளும் பெரியார் என்பவர் நான் சொன்னேன்ல, அடுத்தவன் எழுதி வச்சதெல்லாம் அந்த போலிகளெல்லாம் எடுத்து அவன் நான் பேரை போட்டு வச்சுக்குவான்னு. பெரியார் என்பது உண்மை என்கிற அஸ்திவாரம் இல்லாமல் எழுப்பப்பட்ட குப்பை கோபுரம் தான் பெரியார். உண்மை என்கிற அஸ்திவாரம் அங்கு இல்ல, அது மேல் எழுப்பப்பட்ட குப்பை கோபுரம் ஈவே ராமசாமி. சாதியை விட்டுட்டோம், சரி மதம். என்னுடைய பாட்டன் பாரதி பாடுகிறான் சாதிக்கு எதிராக, சாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்று பாடுகிறான். நீதி உயர்ந்த மதிகல்வி, அன்பு நிறைய உடையவர் மேலோர். அதோட விட்டானா? தொண்டர் என்றோர் வகுப்பிள்ளை, தொழில் சோம்பலை போல்